நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது கோவக்காய் வறுவல். இதுக்கு நம்ம கடாயை வச்சுட்டு கடாய் ஓரளவு சூடானதுக்கப்புறம் 2 காஞ்ச மிளகா, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 கைப்பிடி அளவு வறுத்த வேர்க்கடலை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இதை வறுத்து எடுத்ததை மிக்சி ஜாரில் மாற்றிட்டு 1 கைப்பிடி அளவு தேங்காயும் போட்டு குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு நான் 1/4 கிலோ கோவக்காய் எடுத்துக்கேன். ஒரே வெங்காயம் எடுத்தால் போதும். இந்த வெங்காயத்தை நல்லா பொடிசாக நம்ம நறுக்கி வச்சுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கோவக்காவை பொடிசாக நறுக்க போகிறோம். நான் இன்றைக்கி ரவுண்டாக வெட்ட போகிறேன். அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீல வாக்கில் கூட கட் பண்ணிக்கலாம். அம்மிமி, என்ன இன்னைக்கு புதுசா செய்ய போறீங்க? என்ன புதுசா? கோவக்காய் வறுவல் செய்ய போறேன். கோவக்காய் வறுவலா? ஷோ, கேட்கும் போதே கஷ்டமா இருக்கே. பாத்தீங்களா இந்த பொண்ணு? கோவக்காய் வறுவல்னா முகத்தை எப்படி சுழிச்சிக்கிறா பாருங்க. இன்னைக்கு எவ்வளவு டேஸ்டா செஞ்சு தரேன்றத பாரு. என்னது டேஸ்டாவா? சரி. இப்போ 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை இதில் ஊற்றிக்கலாம். ஓரளவு சூடானதுக்கப்புறம் கடுகு, உளுந்து, கருவேப்பிலை போட்டு இதை நம்ம தாளிச்சிக்கலாம். ஆல்ரெடி நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டு வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற கோவக்காவை இதில் சேர்க்குறோம். காய்களுக்கு பொதுவாகவே ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. அதனால் இன்றைக்கி 1 கைப்பிடி அளவு தண்ணியை சேர்த்துக்கிறோம். இப்போ நம்ம இந்த காயை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். வேக வச்சதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த தண்ணியிலேயே இந்த காய் நல்லாவே வெந்து வந்திருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது இந்த காயும் மசாலாவும் வேகிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் ஆகும். அதனால் திரும்பவும் நம்ம இதை மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போது சுவையான கோவக்காய் வறுவல் ரெடி. விகாஸ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு தெரியும். கூடவே இந்த வீடியோவுக்கு உங்களோட லைக்கையும் கமெண்ட்ஸையும் தெரிவிச்சுங்க. வாமா மின்னல். என்னம்மா, கோவக்காய் வறுவல் செய்கிறேன்னு சொன்னீங்களே, செஞ்சிட்டிங்களா? நீ டேஸ்ட் பார்க்கறது தான் மிச்சம். டேஸ்ட் பண்ணி பாரு. பார்க்க சூப்பராக இருக்கே. சாப்பிடவும் சூப்பராக இருக்கும். ஓகே, பாய்.